ஸ்டுடியோலயே இருந்து வேலை செஞ்சிட்டீங்க. இப்போ ஷூட்டிங் வெயில்லாம் போறீங்க. உங்க ஸ்கின் எப்படி நீங்க பாத்தீங்க? அதெல்லாம் கொஞ்சம் பலபலன்னு இருக்காங்க. ஒண்ணுமே கிடையாது. விரும்பத்துல காலைல கீழ ஒரு கூழ் குடிங்க. நீங்க நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. இந்த அழகு சம்பந்தப்பட்ட இன்னைக்கு கூட ஒரு ரிச் கேர்ள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சினிமால இருக்கு. எந்த அளவுக்கு அது உங்களை பாதிச்சிருக்கு? ஓகே, நான் ஸ்டார்ட் ஆனது வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டா ஒரு ரிச் கேர்ளாக தான் வந்து நான் ஸ்டார்ட் ஆனேன். ஸோ எனக்கு அது என்றைக்குமே ஒரு இடத்துல எனக்கு சொல்கிறதுக்கு நான் அசிங்கப்பட்டதே இல்லை. ஏன்னா அதை நான் அசிங்கமாக நினச்சது இல்லை. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கலரை பற்றியோ இல்லை வந்து நம்மளுடைய உடல் அமைப்பை பற்றியோ எல்லாமே வந்து கேலி கிண்டல் இதெல்லாம் வரணும். வராமல் ஒருத்தவங்க வந்து ஜெயிக்க முடியாது. அந்த கிரிட்டிசிசம்லாம் வந்து அதை நம்ம எப்படி ஏற்றுக்கிறோம், அதை நம்ம எப்படி பார்த்துக்கிறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நம்மளுக்கு இவ்வளோ பேர் இப்படி நம்மளை போட்டு அமுக்குறாங்கன்னு ஒரு இடத்துல ஒதுங்கி நிற்கிறதும், இவங்கெல்லாம் பேசிகிட்டே தான் இருப்பாங்க, என்ன பண்ணாலுமே பேச தான் போகிறாங்க, இதுக்கப்புறம் நான் முன்னாடி போகிறேன் அப்படின்றது வந்து எடுக்கிறதுமே அவங்கவுங்க கையில் இருக்குது. ஸோ ஹாப்பி அண்ட் சோகம் எதுவாக இருந்தாலும் சரி, அது பாதிக்கிறது அப்படின்னா வந்து நான் அலோவ் பண்ணாதான் என்கிட்ட வரும். ஸோ நான் எப்போவுமே என்னோட செல்ஃபை நான் ஹாப்பியாக வச்சுப்பேன். எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நான் அதை பண்ணுவேன். ஸோ மற்றவங்களுக்கு அது தப்பாக தெரியுது, 4 பேர் தப்பாக பேசுகிறாங்க அப்படின்றதுலாம் எனக்கு கிடையாது. எனக்கு அது பிடிச்சிருக்கு, எனக்கு அது கான்ஃபிடென்ட் தருது அப்படின்னா ஐ கேன் டூ எனிதிங். நீ நம்ம ஒரு வீடியோ போட்டால் கூட இன்னைக்கு கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தரைக்குறைவாக பேசுகிற ஒரு கல்ச்சர் இருக்கு இன்னைக்கு இந்த காலத்து பசங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதுலேருந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியுமா? எதுக்கு ப்ரோ அங்கே போய் நம்ம பார்க்கணும்? நம்மளை 10 கமெண்ட் வந்து 10 கமெண்ட் நம்ம ஃபோட்டோக்கு ஒரு 10 கமெண்ட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 கமெண்ட்ஸில் ஒரு 2 பேர் தப்பாக பேசுவாங்க. அந்த 2 பேரை விட்டுட்டு மீதி இருக்க 8 பேரை பாருங்களேன், அவ்வளோதான். அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறேன். ஏன்னா நீங்களே வீடியோ போட்டு கமெண்ட்ஸ்லாம் அதை இது பண்ணுறவங்க நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் பண்ணிட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு அதான் சொல்கிறேன், நம்மளுக்கு 1008 வேலை இருக்குது. அவங்க இது ஒரு வேலையாக நினச்சி லைக் இதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி நம்மளை தப்பாக பேசணும், எப்படியாவது நம்மளை டீமோட்டிவ் பண்ணணும், எப்படியாவது போட்டு அமுக்கணும்னு பண்ணுறாங்க. அவன் பேசிகிட்டே இருக்கட்டுமே, நம்ம போயிட்டே இருக்கலாம். நாளைக்கு நான் இன்னொரு பெரிய இடத்துல வரும்போது மறுபடியும் அவன் அதை பேசிட்டு தான் இருக்க போகிறான். ரொம்ப நாள் ஸ்டுடியோலயே இருந்து வேலை செஞ்சிட்டீங்க. இப்போ ஷூட்டிங் வெயில்லாம் போறீங்க. உங்க ஸ்கின் எப்படி நீங்க பாத்தீங்க? இப்பதான் கொஞ்சம் பலபலன்னு இருக்காங்க. அந்த ஷைனிங்கான சீக்ரெட் சொல்லி ஒண்ணுமே கிடையாது. விரும்பத்துல காலைல கீழ ஒரு கூழ் குடிங்க. கூழ் சின்ன வெங்காயம் சாப்பிடுங்க, நல்லா சூப்பரா இருக்கும், செமையா இருக்கும். காலைல 11 மணிக்கு வெள்ளரி பிஞ்சு சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ மேடம்.